நம்ம வீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க என்னைக்காவது ரோட்டில் இறங்கி எங்களுக்கு அரசு பேருந்து நிற்கலன்னு பிரச்சனை பண்ணி பார்த்துருக்குமா? பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இதை கொத்தடிமைகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் தமிழக வெற்றி கழகம் பண்ணி விட்ற வேலை, அவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கான முன்னெடுப்பை பார்க்குறேன். இளைஞர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் சரி, தன்னார்வமாக தங்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தைரியம் வந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தான். அதுலேயும் முக்கியமான காரணம் நம்ம தளபதி அவர்கள் கூட நிற்பார், எந்த பிரச்சனைனாலும் தமிழக வெற்றி கழகம் நம்ம கூட நிற்குன்ற அந்த நம்பிக்கையை இப்போ தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய தலைவலியாக இப்போ நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக கட்சிக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இவங்க ஓசியில் பஸ்ஸு கொடுத்தாலும் அதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு மக்களை இழிவுபடுத்தியிருக்காங்கன்றது நம்ம பழைய அமைச்சர்கள் பேசின பேச்சிலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓசி பஸ்ஸில் ஈஸியாக போகிறீங்களான்னு கேட்குறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த அரசு பேருந்து பிள்ளை படிக்கிற பஸ் நிறுத்தாமல் போய் இந்த வருஷம் 12ஆவதுல நல்ல மார்க் எடுத்து மதிப்பெண் பெற்ற ஒரு பெண், அந்த வீடியோ பார்த்துருப்போம். அந்த பொண்ணு ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறும் அந்த எக்ஸாமில் எழுதுறதுக்கு. ஸோ அதை பார்க்கவே நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். ஆனால் அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிற டிரைவர், அந்த பரதேசி எப்படி அதை நிறுத்தாமல் போகிறான்னு நமக்கு தெரியல. ஸோ தமிழர்களாகிய, தமிழ் மக்களாகிய நம்மளுடைய ஆட்களே நமக்கு எதிராக எப்படிலாம் செயல்படுறாங்க பார்த்தீங்களா? இந்த திராவிட இத்தனை வருட ஆட்சியில் இதுதான் கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இதை சுக்குநூறாக இப்போ உடச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் என்ன பேரை சொல்லி இதை இப்போ பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உன் பொருள் எடுத்து உன்னையே போடுறது, அதை தான் இப்போ தளபதி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட அதிரடி விஷயங்கள் இருக்குது. தளபதி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு போராட்டத்துக்கு போக போகிறேன், பல விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறேன். வாங்கல போகலாம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது இந்த திமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே ஒரு டெக்னிக்கை இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்றதான் நம்ம கேட்க தோணுது. ஏன்னா அப்படி ஒரு ஈனத்தானமான செயலை தான் செஞ்சுருக்காங்க இந்த பரந்தூர் விஷயத்தில். ரீசெண்டாக செயற்குழுவில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் பரந்தூர் விஷயத்தில் மக்களை போய் நீங்கள் பார்க்கணும், முதலமைச்சரே, சிஎம் சாரே, நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த மக்களையும் பொதுமக்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது தான். உடனே நேற்று எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மீடியாவில் பரந்தூரை சேர்ந்த 5 கிராம மக்கள் தங்களுடைய நிலத்தை அரசுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் புதிய தலைமுறையில பயங்கர ஃபிளாஷ் ஆகுது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரந்தூர், கொடவூர், நெல்வாய் போன்ற இடங்களில் உள்ள நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 9.22 கோடி ரூபாய் மதிப்பில் 17.52 ஏக்கர் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அட பாதிகளா, மொத்தமே ஒரு 17 பேரோ 18 பேரோ இடம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு தில்லாலங்கடி ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நேற்று ஈவினிங்கே தமிழக வெற்றி கழகம் அதோட ஃபுல் ரிப்போர்ட்டையும் எடுத்து போட்டுருச்சு. அதை ராஜ்மோகன் அவர்கள் வெளியிடுறாரு. அதையும் நீங்க பார்ப்போம். பரந்தூர்ல விமான நிலையம் தான் வேண்டும், விவசாய நிலமே வேண்டான்னு கிராம மக்கள்லாம் லேண்டை கொடுத்துட்டாங்களா? பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்று போட்ட டிராமா தான் இந்த நியூஸ். இவங்க என்ன சொல்றாங்க, 5 கிராமங்களை சேர்ந்த அப்படின்னு கிராமத்துடைய பட்டியெல்லாம் போடுறாங்க. ஆனா மொத்தம் எத்தனை பேரு? 19 பட்டாதாரர்கள். உள்ளூர்ல 8, வெளியூர்ல 11, மொத்தமே 19 பேர் தான் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேரு? வெறும் 19 பேர் தான் இன்னைக்கு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மதியத்திலிருந்து செய்திகள் மாறி மாறி 5 கிராம மக்கள் கொடுத்துட்டாங்க, 5 கிராம மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. உண்மையிலே இந்த செய்தி சேனல்கள்லாம் உண்மை தன்மையை நீங்க விசாரிக்கிறீங்களா? போராட்ட குழுவினர் நீட்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பரந்தூர் பகுதியில் லேண்டில் முதலீடு செய்திருக்கக்கூடிய வெளியூர் நபர்களை, அதாவது இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, ரியல் எஸ்டேட்டாக வாங்கி போட்டவங்களை மாவட்ட நிர்வாகம் வாகன மற்றும் உணவு ஏற்பாடு செய்து அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நிலங்களை பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர்.
சோறு போட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படிம்பாங்களே, அப்படி கடத்தி கொண்டு போய் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஈனத்தனமான செயலை பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அதாவது பயம். இப்படி வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இப்போ இது 5 ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சேனல், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு பாமர மக்களுக்கு என்ன தோணும்? ஓ, இவங்களும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 11 பேர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் இங்கேருந்து அந்த ஊரில் இடம் போட்டு வாங்கி வச்சிருந்தேன்னா நாங்கள் போய் இருக்க போகிறோம்னா என்ன பண்ண போகிறேன்? நம்ம குப்பை கொட்டது வெளிநாடு, அங்கே இருக்கிறத விற்றுட்டு போகலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களும் இத்தனைக்கும் பஸ்ஸை வச்சு சோறுலாம் போட்டு இதில் மிரட்டிலாம் கூட்டு போனாங்கன்னா நமக்கு தெரியாது. இதில் அவங்க எல்லாமே திமுக ஆளுங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படியும் இருக்கலாம். இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து ஒரு 2 பேரோ ஒருத்தரோ, அந்த 2 பேர் ஒருத்தர் கண்டிப்பாக திமுக காரணம் தான் இருப்பான். அவனை கொண்டு போய் ஏன்டா 17 ஏக்கர்னால ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஏர்போர்ட் கிட்டத்துக்கு ஒரு 3500லேருந்து 4000 ஏக்கர் தேவைப்படுது. ஏன்டா 17 ஏக்கர் வாங்கினதே இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்களே, இதே ஒரு 100 ஏக்கர் வாங்கிட்டேன்னா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? அப்படியே அந்த ஊரையே மொத்தமாக முழுங்கிடுவாங்க இவங்க. அந்த அளவுக்கான எல்லா மீடியா சப்போர்ட்டும் இன்றைக்கி ஆள்ற கட்சிக்கிட்ட இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதோடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஒரு கிராண்டுங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸுக்கு மட்டும் லைட்டாக பார்த்துட்டு வாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளால் போட முடியாது, காப்பிரைட் வாங்கிடுவாங்க. அப்படியே சர்க்கார் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது நமக்கு. பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய அந்த ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ அப்படின்ற ஒரு இதில் தளபதியோடைய அவங்க படத்தை போட்டு செம்ம பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி விங் செயல்படுறதுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடி விங் செயல்படுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் இப்போ பயங்கரமாக அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 இடத்துல, 12,500 இடத்துல தமிழ்நாட்டில் கொள்கை விளக்கம், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்கம், பொதுக்கூட்டம், இல்லைன்னா மக்களிடத்தை சந்திப்பு, இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் கொள்கை விளக்க கூட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் தாவேகா கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை 12,500 இடங்களில் நடத்தப் போவதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதற்கான ட்ரைனிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே இனி இந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமாகவும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, தமிழக வெற்றி கழக பசங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். ஏன்னா இங்கே எத்தனையோ ஈத்தரைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரசிகர்களை வைத்து என்ன பண்ண தெரியும்? ஒருத்தர்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண தெரியுமா? அந்த ஃபார்மை வாங்கி எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியுமா? அந்த தேர்தலில் ஏ ஃபார்ம்னா என்ன, பி ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரசியல் அவ்வளோ சாதாரணமாக இருக்கார். அவர் நாளைக்கு வச்சு செய்வோம். அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வேலையை பயங்கர ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தளபதி அவர்கள் களத்தில் இறங்கி சம்பவம் செய்ய போறார் அப்படின்றது வேற லெவல். மலப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் அடித்து தாக்கப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஜித்குமார் உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டபோது 2 முறை மறுக்கப்பட்டது. இதையடுத்து சென்னையில் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனுவை பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகாவின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அடுத்து காவல்துறை தரப்பிலும் தமிழக வெற்றி கழக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கியது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த போராட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ப இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இதுதான் ஃபைனல் சம்பவம். இருக்கிறதுலே வேற மாதிரி சம்பவம். வரப்போற 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழக சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், எதற்கு? அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் மரணத்துக்கு நடத்த போகிறாங்க. அதுக்கு தளபதி அவர்கள் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி மீடியா பரப்புது. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 99% இல்லை 100% தளபதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக போன வாரமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க பெர்மிஷன்லாம் கேட்டு 1க்கு 2 வாட்டி இந்த காவல்துறையை பர்மிஷன் கொடுக்காம கடைசியில் கோர்ட்டில் போய் பர்மிஷனை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஒருவேளை பர்மிஷன் கேட்கும் போதே கொடுத்துருந்தா கூட தலைவர்கள் அங்கே வராமல் இவர் புஷி ஆனந்த் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் கரோலிங், நீங்கள் 2 வாட்டி எங்களை அலைய வச்சிங்களடா, நாங்கள் கோர்ட்டில் போய் தானே வாங்கிட்டு வரேன், இன்னும் இருக்குடா அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கை.
ஏன்னா இது வரைக்கும் தளபதி அவர்கள் வெளியில் வந்தால் என்ன ஆயிடுவார், பனையூர் விட்டு வராத பண்ணையார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க பல பரதேசி கொத்தடிமைகளுக்கு தளபதி அவர்கள் சென்னைக்குள்ளே வந்தால் என்ன ஆகும், வெளியில் போராட்டத்துக்கு வந்தால் என்ன ஆகும், எப்படி இருக்கும் சென்னை அப்படின்றத இவங்க கண்கூட பார்க்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய ஆர்வமாக இருக்கிறேன். அதே ஆர்வத்தோடு நீங்களாம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த போராட்டத்தை இவங்க வெற்றிகரமாக நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் லைட்டாக நான் இந்த இடத்த சொல்லிடுறேன். போராட்ட தேதி 13 அப்படின்னும் போதே இவங்க 12ஆம் தேதியிலிருந்தே எல்லா சென்னையோடைய என்ட்ரன்ஸையும் பிளாக் பண்ணுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. செக் போஸ்ட்டை போட்டு யாரும் உள்ளே வர விடாமல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மீறி வர்றவங்கள இவங்க போலீஸ்காரங்க ஏதாவது வேணுங்கன்னு வம்புழுத்து பிரச்சனை பண்ணி தமிழக வெற்றி கழகம் பிள்ளை சார்பாக வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் கூட பிரச்சனை பண்ணாங்கன்னு அதை மீடியாவில் எடுத்து ஹைலைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உஷாராக சென்னைக்குள்ளே எப்போ போய் படையெடுத்து உட்காந்துணுமோ அப்படி போய் உட்காந்துக்குங்க. 13ஆம் தேதி எந்த பக்கத்துலேருந்து எப்படி போகிறீங்கன்னே அவங்களுக்கு தெரியக்கூடாது, எந்த பக்கத்துலேருந்து கூட்டம் வருதுன்னே அவங்களுக்கு புரியக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் தமிழ்நாட்டில் இறங்கினா மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதை கரெக்டாக பிளான் பண்ணி 13ஆம் தேதி செய்ய போகிற சம்பவம் வேறு லெவல் சம்பவமாக இருக்கணும். ஜென்ரலாக 13ஆம் தேதி அப்படின்றது சரி நிறையா பேருக்கு ஆகாது. ஏன்னா நம்ம 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னாவே ஒரு பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேயாக இந்த பூதங்களையே இல்லை இந்த ராட்சசங்களை அழிக்க வந்த ஒரு தளபதியை வந்து பேயை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பேய் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, தமிழ் மக்களை காக்க வந்த பேய் வந்துச்சு அப்படின்னா இந்த திருட்டு கும்பல்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சு போகும் அப்படின்றதுக்கு இந்த 13ஆம் தேதி சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கணும். ஸோ நண்பா நம்பீஸ் தெரிக்க விட்றீங்க 13ஆம் தேதி அப்படி இருக்கணும். இந்த ஒரு போராட்டத்தை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பரந்தூர் மக்கள் ஆல்ரெடி விஜய் அவர்கள் அழைத்தால் நாங்கள் ஒன்றாக போராட்டத்திற்கு வரத்துக்கு தயார் அப்படின்ற அறிக்கையும் ஒருத்தர் வந்து அந்த போராட்டத்தை வழி நடத்தி கொண்டு போகிறாரில்ல அந்த தலைவரே கொடுத்துருக்காரு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அடுத்து கண்டிப்பாக அதுதான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ராஜ்மோகன் அவர் சொல்லியிருக்காரு அதற்கான சட்ட போராட்டத்தையும் அடுத்து மக்கள் போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போன்னு இருக்காரு. இனி அடுத்தடுத்து அதிரடி தான், இனி தலைவலி தான், இவங்களுக்கு டண்டனக்கா டனுக்குனக்கா தான், நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நல்லது வீடியோவில் டேக் கேர், பை.